வாழ்க்கையில் நாசமாக போகணுமா? அப்போ உடனே கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? ஒரு 3 பேர்த்த பற்றி பார்க்கலாம். எனக்கு இந்த ஒரு 2 நாளுக்குள்ளார இந்த 3 பேர்த்துக்கிட்ட இருந்து ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என் அம்மா, வீட்டில் இருக்கிற அம்மா. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா என் அக்கா, அவங்க ரிலேட்டிவ் அக்கா. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா என்கிட்ட கஸ்டமர், என்னோடய கடைக்கு வர்ற கஸ்டமர். இவங்க 3 பேர்த்துக்கிட்டேயும் ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த 3வதாக பார்த்தா என்னுடைய கஸ்டமர் அக்கா, அவங்கக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கடைக்கு வரும்போது ஸோ அவங்களுக்கு பெண் குழந்தை இருக்காங்க போல். ஸோ இன்றைக்கி நகை விலையை பற்றி எதுவும் பேசிட்டு அவங்கள வந்தாங்க. ஆமாங்க, ஒரு பவுன் கிட்டத்தட்ட 1,35,000 அந்த ரேஞ்சில் விற்கிது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த அக்காவை சொன்னாங்க, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பொண்ணு தான் பெற்று வச்சுருக்கேன். அப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும்போது என் பொண்ணுக்கு யார் நகை போட்டு கட்டிட்டு போகிறானோ அந்த பையனுக்கு நான் என் பொண்ணை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெண் வீட்டில் இருக்கிறவங்க என் பொண்ணுக்கு நான் அவ்வளோ நகை செய்யணும், இவ்வளோ நகை செய்யணும்னு சேர்த்து வைப்பாங்க. இன்றைக்கி அந்த தாட் மாறி இருக்கு. ஸோ இந்த விற்கிற நகை விலையில் கல்யாணம் பண்ணிக்க போகிற பசங்க யாருமே பொன் வீட்டிலேருந்து நகை போட்டு கொடுங்கன்னு பெருசாக கேட்குறது இல்லை. ஸோ அந்த எண்ணத்தை மாற்றிட்டாங்க. அது நிறையா காலங்கள் மாறி வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த அக்காவங்க சொன்னாங்க, நான் அந்த அக்காவங்கிட்ட ஒரே வார்த்தை தான், சரிங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணுக்கு என்னென்னலாம் தெரியும், என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்குறீங்க, அதாவது வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியுமா, இல்லை அவங்க தனியாக இருந்தாங்கன்னா அவங்களே பார்க்குற அளவுக்கு எல்லாத்தையும் பழக்கி விட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க அதுக்கு இன்னும் இல்லைப்பா, பழகிக்குவாங்க, போக போக பழகிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பையனாகட்டும் பொண்ணாகட்டும் பிறந்ததுலேருந்து 20 வயசு வரைக்கும் நம்மக்கிட்ட தான் இருக்காங்க. 25 வயசு வரைக்கும் கூட நம்மக்கிட்ட இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மேரேஜ் லைஃப்குள்ளே நம்ம அனுப்புகிறோம். அவங்களுக்கு அவங்களையே பார்த்துக்க தெரியாத அளவுக்கு நம்ம வளர்த்திட்டோம்னா அவங்கள கட்டி கொடுக்கறது எப்படி, கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவங்க எப்படி வாழ்வாங்க? இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, தனக்கு தேவையான விஷயங்களை தானே செஞ்சுக்கணும், தன்னை தானே பார்த்துக்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துருக்கணும். ஈவன் சமைக்கிறதாகட்டும், பாத்திரம் கழுவுறதாகட்டும், துணி துவைக்கிறதாகட்டும், இது எல்லாமே போத் பையன் பொண்ணு யாராக இருந்தாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். இதை செய்யாமல் பொன் பிள்ளைகளை வளர்த்திட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நிச்சயதார்த்தமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க, என் பொண்ணுக்கு நான் எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே சொல்லித்தரல அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிப்பாங்க. ஒரு சிலர், நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, ஒரு சிலர், அந்த ஒரு சிலரை பற்றி மட்டும்தான் இந்த இடத்துல நான் பேசணும். ஸோ இந்த அக்காவங்க அப்படி பண்ணிட்டாங்களா, நான் அவங்கக்கிட்ட இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லை நீங்கள் சொல்லி கொடுத்து பழகினதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது என்னோடய ரிலேட்டிவ் அக்கா, எனக்கும் அக்கா தான் ஆகுறாங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தை தான், பையனே இல்லை. என்னோட இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, நல்ல வேலைடா எனக்கு பையன் பிறக்கலை, பிறந்திருந்தான்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், அது உன்னை பார்த்து தெரியுது, நீ லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கின்னு உன்னை பார்த்து தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன், எதனால் அப்படின்னு கேட்டேன். இல்லை இன்றைக்கி பொண்ணுங்களை பெற்றுட்டா ஈஸியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், இல்லை அவங்களே லவ் பண்ணி கூட கல்யாணம் பண்ணிப்பாங்க, அது ரொம்ப ஈஸி, நகை சேர்த்து வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, சொத்து சேர்த்து வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதே பையனை பெற்றுட்டா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு நாம் நல்ல வீடு கட்டி வச்சுருக்கணும், அந்த பையனுக்கு நல்ல வேலை அமைச்சு கொடுக்கணும், ஸோ அவனுக்கு வேலை கிடைக்கலனா தொழிலாவது அமைச்சு தரணும். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு பொருளாதார சுச்சுவேஷனுக்கு அது நடக்குமா, நம்மளால் முடியுமா? ஸோ அதனால தான்டா சொல்கிறேன், எனக்கு பையன் இல்லாமல் இருக்கிறது எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல, நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொன்னாங்க. ஸோ அவங்கள தப்பு சொல்கிறதுக்கு இல்லை,
இதே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த மேரேஜ் லைஃப்பை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா பொண்ணு பிறந்தா பாவம் அப்படின்னு நினச்ச சொசைட்டி, பொன் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொன்னுட்டு இருந்த நம்ம சொசைட்டி இன்னைக்கு ஆண் பிறந்தா பாவம் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிட்டு வருதுன்ற ஒரு பெரிய சந்தேகத்தை என்னை ஏற்படுத்தியிருக்கு. இது என் அக்கா சொன்னதுனால நான் சொல்ல வரல. பெரும்பாலும் திருமண வயசில் இருக்கிற பசங்களுக்கு பொண்ணு கிடைக்காம தேடுறவங்க அவங்க எல்லாரும் புலம்புறதை நிறைய நான் கேட்டிருக்கேன். அதனால் சொல்ல வரேன். அடுத்து 3வதாக எங்கள் அம்மா. எங்கள் அம்மான்னு சொல்கிறத விட என் அம்மா அப்பா 2 பேர்த்தையுமே சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணுண்டா, அதுக்காகத்தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் ஒரு சின்ன தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா டைமிங்கே கிடையாது. எனி டைம் நான் வெளியில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்னால் வீட்டுக்கு 9 to 5 ஜாப் பார்த்துட்டு வீட்டில் வந்து நைட் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா வெளியூர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நைட் டைம் போக வேண்டியது இருக்கும். அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா பகல் ஃபுல்லாக வீட்டில் இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு வீட்டில் இருப்பேன். ஸோ அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா விடிய காலையில் போயிட்டு நைட்டு தான் வருவேன். ஸோ இதனால் எனக்கு மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்களோட ரெக்குயர்மெண்ட்டுன்னு பெருசாக எதுவுமே இல்லை. நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணு வீட்டில் இருந்தால் போதும். அவங்க சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, அவசியம் இல்லை. வீட்டை பார்த்துக்கிட்டால் போதும். அழகாக அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சமைச்சு சாப்பிட்டுட்டு அழகாக வீட்டில் இருந்தால் போதும். ஸோ எங்கள் 3 பேர்த்துக்கும் தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தால் போதும். அப்படின்னா என்னடா நீ இப்படி சொல்கிறியே, நீ அதனால் வந்து வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி தேடுற மாதிரி தேடுறியா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண் இருந்தால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் மற்றவங்களும் இருப்பாங்க. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஸோ அப்படி ஒரு க்ரைட்டீரியாவில் நாங்கள் தேடிட்டுருக்கோம். என்னோடய சுச்சுவேஷன் என்னன்னு தெரில, கிடைக்கல. ஆனால் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலிஸ், அப்பா அம்மா. அவங்கக்கிட்ட சொல்கிற ஒரே விஷயந்தான், ரொம்ப யாரையும் போய் கஷ்டப்படுத்தாதீங்க. உங்கள் பொண்ணை கொடுங்க, நாங்கள் நல்லா வச்சு பார்த்துப்போம் அப்படின்னு போய் கேட்காதீங்க. ஏன்னா பொண்ணை பெற்றவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பையன் என்ன வேலையில் இருக்கிறான், என்ன சம்பாதிக்கிறான், வீடு இருக்குதா, கார் இருக்கா, இவ்வளோ தான் கேட்குறாங்களே தவிர பையன் கேரக்டர் எப்படி, நல்ல பையனா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கிறானா, பொறுப்பாக இருக்கிறானா, இந்த கேள்விகள் இதுவரைக்கும் யாருமே பெருசாக கேட்ட மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நீ ரொம்ப நல்லவனா அப்படின்னு கேட்டால், ஆமாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கிறேன். யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் ஒழுங்கீனமான விஷயங்களுக்கு கூட்டிகிட்டு போய் கெடுத்துடக்கூடாது. அதனால தான் நான் பெருசாக ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரையும் வச்சுக்கிறது இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் நான் தனியாகவே போவேன், நான் தனியாகவே பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன். இது என்னோடய சுச்சுவேஷன். எல்லா பசங்களும் இந்த மாதிரி இருந்தாலும் சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். எனக்குன்னா என் ஃபேமிலி நல்லா இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற என் ஃபேமிலி சுச்சுவேஷனை வந்து கொஞ்சம் மாற்றி ஒரு முன்னேற்ற நிலைமைக்கு கொண்டு வந்துடணும். ஸோ நம்ம வேலைக்கே போகலைனாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்மளால் சாப்பிட்டுக்க முடியும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம ஃபேமிலியோட தரத்தை உயர்த்தி கொண்டு வந்துடணுன்றது தான் என்னோடய சின்ன வயசுலேருந்து நோக்கம். நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணுன்ற ஆசை கனவுகள் நிறைய இருக்கும். ஸோ அதை அடையிறதுக்கான பாதைகளை நோக்கி தான் போயிட்டுருக்கிறேன்னு தவிர அந்த விஷயத்தில் டைமிங் பார்க்க மாட்டேன், சாப்பாடு இருக்குதா இல்லையா பார்க்க மாட்டேன். ஸோ எது இருக்குதோ இல்லையோ நான் செய்கிற வேலையை செஞ்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரியான கேரக்டராக தான் நான் இருந்துகிட்ருக்கிறேன். இப்போ வரைக்கும் இனிமேலும் அப்படி தான் இருப்பேன். ஸோ இதில் எதுக்குடா நீ இவ்வளோவெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், அம்மா அப்பா 2 பேருமே வருத்தத்தில் இருக்காங்கன்னு சொன்னால அவங்ககிட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னடான்னா, யாரையும் பெருசாக கேட்காதீங்க. இல்லைன்னா நீங்கள் பொண்ணு பார்க்குறத கூட நிறுத்திடுங்க, வேணாம். உனக்குன்னு ஒரு துணை வேணுமில்லடா அப்படின்னு கேட்கும்போது அவங்ககிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, உங்களுக்கு நான் இருக்கேன், சரியா? நீங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்து நீங்கள் செத்ததுக்கப்புறம் கூட உங்களை நல்லடக்கம் பண்ணி உங்களை செய்ய வேண்டிய மரியாதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? அதுக்குள்ளே இந்த ஊர் உலகம் எல்லாம் மாறிடும். டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. எனக்கு யாருமே இல்லைனாலும் கவலை இல்லை. நான் செத்தா என்னை தூக்கி போடுறதுக்கு
ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு 4 பேரோ இல்லை தெரிஞ்சவன் ஒரு 4 பேர் எவனோ ஒருத்தர் இருப்பான். செத்ததுக்கப்புறம் நான் என்னை கொண்டு போய் நல்ல முறையாக அடக்கம் பண்ணுறாங்களா இல்லையான்னு நான் பார்க்க போகிறதில்ல, இல்லை நாரி நாசமாக போகிறனான்னு யாரும் பார்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் யாருக்கிட்டையும் போயிட்டு உங்கள் பொண்ணை கொடுங்க, நாங்கள் அப்படி வச்சு பார்த்துக்குறோம் இப்படி வச்சு பார்த்துக்குறோன்னு கெஞ்சுற மாதிரி எக்காரணத்தை கொண்டு கேட்காதீங்க. அதே மாதிரி என் பையனுக்கு பொண்ணு கொடுங்கன்னு கேட்கும்போது உன் பையனோட கேரக்டர் நல்லா இருக்கா, அவன் எப்படி ஒழுக்கமாக இருக்கிறானா, இல்லை அதையெல்லாம் நாங்கள் விசாரித்து பார்த்துட்டு சொல்கிறவங்களுக்கு என்னை பற்றி சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லவே வேணாம், நான் இப்படியே கூட இருந்துடுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 விஷயங்களும் நடந்துருச்சு. கஸ்டமர் அக்கா வந்து அப்படி சொன்னாங்க, நகை போட்டு கட்டிட்டு போகிறவனுக்கு தான் பொண்ணை கொடுத்துடுவேன், ஆனால் என் பொண்ணுக்கு பெருசாக எதுவும் தெரியாது, நான் பெருசாக இது வரைக்கும் சொல்லி தரலை, பின்னாடி அவள் கற்றுப்பா அப்படின்னு. அந்த பொண்ணோட சூழ்நிலை எப்படி இருக்குமோ, அது எப்படி செல்லமாக வளர்ந்துருக்குமோ, இல்லை இதுக்கப்புறம் நம்ம சொன்னோம்னா இல்லை நான் இவ்வளோ நாளாக இப்படி தான் இருந்தேன், அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருப்பேன், எனக்கு சமைக்க கூட தெரியாது, அதே மாதிரி தான் நான் இருப்பேன், நீ தான் எனக்கு சமைச்சு போடணும் அப்படின்ற மாதிரி அது இருக்குமோ என்னன்னு தெரியல. அது அவங்களுடைய சொந்த பிரச்சனை. என் அக்கா சொன்ன விஷயம் என்னடான்னா, என்னை பார்த்து எனக்கு ஒரு பையன் இல்லை, அதனால் எனக்கு நிம்மதியாக இருக்குது, எந்த கவலையும் இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது, இந்த சமுதாயம் ஒரு ஆண் பிறந்தா பாவம்னு நினைக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு அப்படின்றது ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வந்துட்டேன். அப்புறம் அடுத்தது 3வது, என் ஃபேமிலியில் எனக்காக அவங்க டெய்லியும் பார்க்குறத பார்த்துட்டு இல்லை இதுக்கு மேலே வேணாம், ஏன்னா பையன்கிட்ட இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு நல்லா கேட்க தெரிஞ்சவங்க, அங்கேருந்து வந்தோம்னா வேலைக்கு போயிட்டு வர்ற பையனுக்கு நம்ம ஒரு வேளை ஆசையாக சமைச்சு கொடுக்கணுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வந்து நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இதையெல்லாம் தாண்டி ஃபேமிலி அண்டு என்ன சொல்கிறது, எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரில, அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அந்த கல்யாணம் பண்ணோன்னா அப்பேற்பட்ட கல்யாணமும் தேவையில்லைன்ற சுச்சுவேஷனுக்கு தான் வந்துட்டோம். ஸோ ஏன்னா பெண் வீட்டாருடைய எதிர்பார்ப்புகள் அந்தளவுக்கு இருக்குது. அப்புறம் கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்குறதெல்லாம் என்கிட்ட இருந்தாலும் கூட சரிங்களா, ஒன்றும் தெரியாத உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சு போட்டு சம்பாரித்து போட்டு அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு நடந்துக்கிறேன்னு வச்சுக்குவோம். நான் சம்பாதிக்கிற காசை என்னாலேயே செலவு பண்ண முடியலன்னா சம்பாதிக்கிற காசை கொண்டு வந்து என்கிட்ட தான் கொடுக்கணும், உனக்கு இருக்கிற கடனை பற்றியோ இல்லை மற்றதை பற்றியோ எனக்கு எதுவும் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள், அந்த மாதிரி யாராவது எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க தெரிஞ்ச எனக்கு நான் சம்பாதிச்ச காசை எப்படி செலவு பண்ணுன்ற உரிமை என்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி 30 வயசில் கல்யாணம் பண்ணுறேன்னா அடுத்த 60-70 வயசு வரைக்கும் அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 அடிப்படை தேவை 40 வருஷத்துக்கு நான் அதை கொடுக்கணும். அது 40 வருஷமாக இருக்கலாம், அவங்க 100 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னா அதை 100 வயசு வரைக்கும் நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? நீங்கள் இந்த வரதட்சணை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நாங்களே வரதட்சணை கேட்க மாட்டோம் அப்படின்னு வந்துட்டோம். கூட பொண்ணுன்னு துணைக்கு ஒன்று இருந்தால் போதும், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். நீங்கள் பண ரீதியாக மட்டும்தான் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த 3 தேவைகளுக்காக செலவு பண்ணுற காசே எங்களுக்கு ரொம்ப அதிகம் தான் நாங்கள் நினைப்போம். ஏன்னா நான் ஒரு ஆள் தனியாக இருக்கேன், என் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வீட்டு செலவு பார்த்துக்கிறாங்க. நான் சம்பாதிக்கிற காசில் என்னுடைய சொந்த செலவு, பெட்ரோல் ஆர் டீசல், பைக்குக்கோ இல்லை காருக்கோ எடுத்துகிட்டு சுற்றுனது போக, நான் வெளியில் சாப்பிட்ணுன்னு நினச்சா ஒரு ஆளுக்கான செலவு மட்டும்தான். அதை மீறி அப்பா அம்மா செலவு பண்ணணும்னு நினச்சா எங்கள் 3 பேர்த்துக்குள்ள செலவு மட்டும்தான். இப்போ 4வது ஒரு பர்சன் வந்தால் அந்த செலவு 4 ஆகும். நாளைக்கு குழந்தைங்க வந்துச்சுன்னா அந்த செலவுகள் 4ங்கிறது 6 ஆகும், இல்லை 5 ஆகும், ஏதோ ஒன்று. பர்சன் ஏடாக குடும்பத் தலைவன் அந்த பையனுடைய தலையில் பாரம் அதிகமாகும். இது பாரம்னு சொல்ல வரல, இது நம்மளோட சமுதாய கட்டமைப்பு. ஒரு ஆண் சம்பாதிக்கணும், பெண் வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு கட்டமைப்பு இருக்குது. இந்த ஆண் சம்பாதிக்கிறதுல பொறுப்பு இல்லாமல் இருந்தவன் இன்றைக்கி பொறுப்பாக மாறிட்டான். இதே ஒரு பெண்ணை வீட்டை பார்த்துக்கணுன்னு நம்ம கட்டமைச்ச சமுதாயத்தில் பெண்ணை வீட்டை பார்த்துக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டால் இன்றைக்கி ரொம்ப பேர் வீட்டை நல்லா பார்த்துக்கிறாங்க.
ஹஸ்பண்டை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. மாமனார் மாமியாருக்கு இவ்வளோதான் நம்ம பண்ணணும், அவங்களுக்கு செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். அவங்க என்னதான் பேசினாலும் அவங்க அந்த காலத்து ஆளுங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சு நடந்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள பற்றியெல்லாம் எக்காரணத்துக்கு கூட குறைய சொல்ல மாட்டேன். ஒரு 100ல் ஒரு 5 பேரோ 10 பேரோ இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் வளர்ந்தேன், இதுதான் என்னோட ரூல்ஸ், இந்த ரூல்ஸ்குள்ளே நீ இருந்தால் இரு, இல்லைன்னா நீ எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு போயிட்டுருக்கிற பொண்ணுங்களுக்காகத்தான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. எனக்கு இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் லேக் அடித்து கூட பேசியிருக்கலாம். ஆனால் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ மெயினாக வந்து லேடிஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் பொண்ணுக்கு நல்லது நிறைய சொல்லி கொடுத்துருக்கலாம், சரிங்களா? சொல்லி கொடுத்து வளங்க. சோம்பேறித்தனத்தை மட்டும் பழக்கி விட்றாதீங்க. ஏன்னா அவங்க கேட்குறது என்னடான்னா, நான் என் பொண்ணுக்கு எதுவுமே பழகலை, எதுவுமே தெரியாது, எதுவுமே சொல்லி கொடுத்துல, நான் எவ்வளோ சொகுசாக வச்சுருந்தேன் பார்த்தியா? நீ அவ்வளோ சொகுசாக வச்சுருந்தீங்கன்னா பின்னாடி உங்கள் பொண்ணுக்கு ஒரு 20 வயசோ 25 வயசுலையோ வாழ்க்கை துணையை தேடி கொடுக்கும்போது ஒன்றுமே தெரியாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த பொண்ணை நீங்கள் செல்லம் கொடுத்து வளர்க்கல, சொகுசாக வளர்க்கல, சோம்பேறியாக வளர்த்துருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். எதுவுமே தெரியாதவங்க முட்டாளுக்கு சமம். அப்போ நீங்கள் வளர்க்குறது முட்டாளா இல்லை அறிவாளியான பொண்ணா? நீங்கள் செல்லம் கொடுங்க, என்னென்ன வாங்கி தரணுமோ அந்த விஷயத்தில் வாங்கி கொடுங்க, என்னென்ன சாப்பிட்ணும்னு நினைக்கிறாங்களோ வாங்கி கொடுங்க, எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. கூடவே வந்து இந்த அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க. ஏமா நான் இல்லை திடீர்னு ஏதாவது எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டேன், அப்பா அம்மா 2 பேருமே போயிட்டாங்க அப்படின்னா நீ நடுத்தெருவில் நிற்கக்கூடாதுமா. நீ வீட்டில் இருந்தீன்னா உனக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிடு, துணி துவைச்சிக்க, எப்படி சம்பாதிக்கணும்னு சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் என் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 55 வயசு கிட்ட ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் என் கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என் அப்பா அவர் தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இடையில கொஞ்ச நாள் அவரால் முடியல, அவர் செஞ்சுட்டு இருந்த வேலை கிடைக்கல, நான் அடிக்க சும்மா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார். நான் வந்தேன், பார்த்துக்கிட்டேன். இப்போ 55 வயசு, 57, 58 வயசு ஆகுது, கிட்டத்தட்ட 56 வயசு ஆகுது அவருக்கு. கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. பையன் கஷ்டப்படுறான்னு. ஸோ இது என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு கரெக்டாக தெரியல. ரொம்ப நேரமாக பேசிட்டேன். இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப அடிப்படையே நம்ம பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க. அண்டு சொத்து சேர்த்து வைக்கலன்னு எக்காரணத்து கொண்டு வருத்தப்படாதீங்க. அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நாம் வளர்க்குற முறையில் தான் பின்னாடி அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்களா இல்லை அவங்களோட வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கிறாங்களா அப்படின்றது தெரிய வரும். அண்ட் மோரோ உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ வாழ்க்கை துணையை தேடும்போது அவங்களுடைய கேரக்டரை மட்டும் பாருங்க. இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். எனக்கு என்ன நடக்க போதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஸோ இது வந்து இது தெரியாமல் இருக்காதீங்க. அண்டு ஃபைனலாக முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன், பசங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாக்குறுதி கொடுத்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் யாராவது விளையாட்டுக்கு சொன்னாங்க கூட என் பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, சமைக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா விளையாட்டுக்கு சொன்னாங்க கூட பரவாயில்லைங்க நான் பார்த்துக்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்கள் என்னைக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். இல்லைப்பா நாங்கள் இப்படி தான் வளர்த்துருக்கோம், நீங்களும் அப்படி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. ஏன்னா இது என்னடா இப்படி சொல்கிறியே, பசங்களுக்கே பொண்ணு கிடைக்கிறது இல்லை, இப்போ வந்து நீ இப்படி சொல்கிறிய அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை பரவாயில்ல நாம் சொல்லி கொடுத்துக்கலாம், நாம் சொல்கிறது அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வேலை புரிஞ்சு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும். அது 6 மாதமோ 1 வருஷமோ உங்களுடைய பிரிவு சந்திக்க நேர்ந்துச்சுன்னா அது உங்களுக்கு தான் லாஸ். அண்டு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த ரெண்டுமே. மன ரீதியான கொடுமைகள்னு என்ன சொன்னால் பொண்ணுங்களுக்கு மட்டும் நடக்கிறது இல்லை, இந்த 2 விஷயத்திலையும் பசங்களுக்கு நடக்கிற மன ரீதியான கொடுமை சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு பயனுள்ள தகவல்கள் எனக்கு என்னென்ன கிடைக்குதோ அதையெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். தெரிஞ்சுட்டு யாரும் என்னடா நீ இப்படி பேசுகிறேன்னு திட்டவும் வேணாம். தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் ஏதாவது தவறான புரிதலில் இருந்தேன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லைப்பா இதுதான் நடந்துட்டு இருக்கு,
இது யாருக்கும் பெருசாக தெரியறதில்ல அப்படின்னு நினைச்சாலும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம 2026 இருக்கோம். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும், ஒரு நல்ல தனி மனித ஒழுக்கத்தை உருவாக்கணும், அவனுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவெல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகள் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் மோரோவர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வரும். நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.